அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் என்ற வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பிள்ளைகள் நீங்க இந்த ஒயிட் போர்டை பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் நல்லா கிளியரா இருக்கும். அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்க பிள்ளைகள், ஜூமுக்குரிய எல்லா ஏற்பாடும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நல்லா கிளியரா அடிக்கலுவா? நான் முன்னுக்கு ரெண்டால் அந்த ஷைனிங் ஒன்றும் அடிக்காது. இப்ப ஓகேவா? ரைட். பிள்ளைகள் இப்ப அழகா தெளிவாக எல்லாம் கிளியரா அடிக்கும் பிள்ளைகளா? ரைட். இப்ப பிள்ளைய நாங்க துணை சட்ட மூலாதாரத்துல இஸ்லாம் பாடத்துல நாங்க தொடராக எங்களோட பிரைவல் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இப்ப 4வது அலகு துணை சட்ட மூலாதாரம் இன்ஷா அல்லாஹ் இன்றையோட முடியுது பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் இப்ப அடுத்த பகுதி தான் மகாஷுது ஷரியா என்ற பகுதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருமா சல்லிகளை கட்டி அடுத்த குரூப்ல இணைந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குரிய டைம் டேபிள் எல்லாம் அனுப்புவோம் இல்லையா? இனி டைம் டேபிள் அடிப்படையில தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 11ஆம் மாசம் வரும் வரைக்கும் டைம் டேபிள் அடிப்படையில கிளாஸ் நடக்கும். டைம் டேபிள் நான் இன்ஷா அல்லாஹ் போடுவேன். அதுக்கேற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் பாடம் நடந்துட்டு இருக்கோம். 11ஆம் மாசத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த முறை எக்ஸாம் எழுதுற 2025ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை போட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த முறை எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் எவ்வாறு முழுமையாக சிலபஸை முடிச்சிருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் வளமையாக பிள்ளைகள் ஒரு 6-7 வருடங்களாக ஜூம் செய்கிறோம். எல்லா பிள்ளைகள்கிட்டையும் கேட்டால் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் முழுமையாக சிலபஸை முடிச்சு கொடுத்து செமினார் செஞ்சு எம்சியூ கேள்வி இவ்வாறு முழுமையான ஒரு வழிகாட்டுறதை தான் நாங்கள் வளமையாக செஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்களும் பிள்ளைகள் இப்போ பிரைவேட் கிளாஸில் தொடராக படிச்சுட்டு வாரீங்க. மற்ற பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் செமினார் சம்பந்தமாகவும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. புதிய பெச் பிள்ளைகளை விரிப்பாங்கம்மா உங்களோட ஸ்கூல்ல புதிய பெச் பிள்ளைகள் 2027 அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகள். சரிதானே? ரைட். இப்ப பிள்ளை நாங்க படிக்கிற பாடம் அல் உருஃப். உருஃப்ண்டா என்னண்டா பிள்ளைகள்? வழக்காறு. நம்மட சமூகத்தில் அளிக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கம். சரியா பிள்ளை? நல்லா விளைய கொள்ளணும். லேசான பாடம், ஆனா கொஞ்சம் தலைக்கு எடுக்கணும் பிள்ளைல. சில பிராக்டிக்கல் உதாரணம் எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க தலைக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா மிச்சம் லேசாக இருக்கும் பிள்ளைகள். அதாவது உருஃப் என்பது பிள்ளைகள் வழக்காறு அல்லது வளமை அல்லது ஒரு சமூகத்துடைய பழக்க வழக்கம். அதுவும் நல்ல பழக்க வழக்கமா, கெட்ட பழக்க வழக்கம் அல்ல. நல்ல பழக்க வழக்கத்தை நாங்க ஒரு சட்டமாக மாற்றுதல். சரியா பிள்ளைகள்? ரைட். இதுக்கு நாங்க பிள்ளைகள் முதலாவதாக இது ஒரு 2 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. உருஃப் என்றால் என்ன? இஸ்லாத்துல பிள்ளைகள் 2 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. உருஃப்னா என்ன என்று கேட்டா நாங்க மொழி ரீதியான கருத்து எழுதணும். இஸ்லாமிய பரிபாசை ரீதியான கருத்தும் எழுதப்பட வேண்டும். இந்த உருஃப்ல நாங்க படிக்க வேண்டிய முக்கியமான 4 தலைப்புரிக்க பிள்ளைகள். முதலாவது உருஃப் என்றால் என்ன? இரண்டாவது உருஃப் இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்ன? மூன்றாவது உருஃபுடைய நிபந்தனைகள் என்று முக்கியமான 4 நிபந்தனைகள் இருக்குது. அடுத்தது உருஃபுடைய வகைகள் என்று 4 வகைகள் இருக்குது. இது சம்பந்தமான எங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் முக்கியமான ஒரு தலைப்பு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த தலைப்பு நல்லா விளைவிக்கணும். இந்த உருஃப் என்பது இஸ்லாம் பிள்ளைகளுக்கும் இருக்குது, இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கும் இருக்குது. 2 பிள்ளைகளுக்கும் உரிய ஒரு சிலபஸ். எனவே முக்கியமான ஒரு தலைப்பு. கட்டாயம் பிள்ளைகள் நல்லா படிச்சு கொள்ளணும். இது எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தலைப்பு பிள்ளைகளா? ரைட். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உருஃப் என்ற விஷயம் ஒன்றும் இருக்கியா, இன்னொன்று ஆதத் என்ற விஷயம் ஒன்றும் இருக்கியா. ஆதத்துண்டா என்னண்டா பிள்ளைகள்? ஆதத் என்று சொல்றது தனி மனித வழக்காறு. அது உருஃப் அல்ல. தனி மனிதன்டா எனக்குண்டு சில வழக்காறு அதை சட்டமாக மாத்திரல, அது எனக்குரியது. தனி மனித வழக்காறு. உருஃப்னு சொல்றது ஒரு சமூகத்துடைய வழக்காறு. சரியா? ஒரு சமூகம் அவங்க நாளாந்தம் பின்பற்றுகின்ற ஒரு வழக்கார அதை ஒரு சட்டமாக நாங்க மாத்துறது. ஆனா அந்த வழக்காறு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்க கூடாது. உதாரணமாக பிள்ளைகள் மற்றாக்களுக்கு சலாம் சொல்லுங்கோ. இது ஒரு நம்ம சமூகத்துடைய வழக்காரா இல்லையா? சொல்லுங்க. மற்றாக்களை பார்த்து நாங்க சிரிக்கிறேன்டா பிள்ளைசுமாரோட போக்கல ஈண்டு வல்ல காட்டிட்டு போறல்ல, அதை சொல்லல. புன்முருகன் சதக்கா அப்ப ஈக்குதா இல்லையா? சொல்லுங்க. இருக்கு. இதுவும் வழக்காறு தான். ஆனா இதை நாம பிள்ளைகள் ஒரு சட்டமாக மாத்தலாமா? ஏழுமா?
இல்ல. ஏனண்டா இது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. இது குர்ஆன்ல ஹதீஸ்ல பிள்ளைகள் மற்றாக்களுக்கு சந்திச்சா அவங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மீது சலாத் எட்டி வைங்கோ. இது ஒரு வழக்காறு. இத உருஃப்னு சொல்றல்ல, இதுவும் வழக்காறு தான். ஆனா இத உருஃப்னு சொல்றல்ல. ஏனண்டா இது பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப வழக்காறுன்னா என்னடா? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படாத, குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடாது, வராத ஒரு வழக்காறு. உதாரணமாக பிள்ளைகள் நாங்க ஒரு வீட்டுக்கு போகின்ற போதோ எங்கட பாதணிகளை வெளியால கலற்றுறது என்பது ஒரு வழக்காரா இல்லையா? ஆம் சார், வழக்காறு. நாங்க பாத்ரூம் போகின்ற போது நாங்க பாதணிகளை போட்டுட்டு போறது என்பது ஒரு வழக்காரா இல்லையா? வழக்காறு தான். அதே மாதிரி என்ன சொல்லலாம் பிள்ளைகள், உதாரணமாக ரைட், அந்த என்ன ஒரு ஜனாசா, ஒரு ஜனாசா விழுந்துட்டு பள்ளியில பிள்ளைகள் ஜனாசா அறிவித்தல் ஒன்று அறிவிப்பாங்க. ஆனா இன்னார் மௌத்தாகிட்டார் என்று. இது சமூகத்துடைய ஒரு வழக்காரா இல்லையா பிள்ளைய சொல்லுங்க? வழக்காறு ஏனண்டா சார். நான் இப்ப சொன்னது குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்குதா? நீங்க பாட்டாவை பாத்ரூம் போகின்ற போது பாட்டாவை போட்டு போகணும். அப்படி பாத்ரூம் போகின்ற போது உள்ள சுத்தமா இருக்கணும் என்ற விஷயம் வரும். இஸ்லாம் சுத்தம் ஈமாண்ட பாதிண்டு இந்த பாட்டாவை கலட்டி போவோம் அப்படி இருக்குமா பாதணிகளை? இல்ல சார். அப்ப என்னண்டா அதே மாதிரி நீங்க ஜனாசா அறிவித்தல் பள்ளியில் எல்லாரும் அறிவியுங்கோ. ரசூல்லா சொன்னார்கள், குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், ஒரு ஆள் மூத்தாகினா ஜனாசா அறிவித்தல் மைக்கில் அறிவியுங்கோ. அப்படி இருக்குதா குர்ஆன் ஹதீஸ்ல? இல்ல சார். இல்ல. இதான் புள்ளே வழக்காறு சமூகத்துல பின்பற்றுகின்ற நல்ல வழக்கம். அப்ப பள்ளியில பிள்ளைகள் ஒரு ஜனாசா விழுந்தா, அதாவது ஊர்ல ஒரு ஜனாசா விழுந்தா பள்ளியில நாங்க ஜனாசா அறிவிப்பது என்பது ஒரு நல்ல பழக்க வழக்கமா இல்லையா? நல்லமா இல்லையா? மக்கள் அதன் ஊடாக யாரு மௌத்தாகி என்ற விஷயத்தை அறிஞ்சு கொள்வாங்களா இல்லையா? சொல்லுங்க. அறிஞ்சு கொள்வாங்க சார், நல்ல விடயத்தை. அறிஞ்சு கொள்வாங்க. இதைத்தான் நாங்க அல் உருஃப் என்று சொல்றது. எனவே குர்ஆன்ல ஹதீஸ்ல வாரது அதை நாம உருஃப்னு சொல்றோம்ல. குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத நம்மட சமூகம் நாளாந்தம் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஒரு சட்டமாக மாத்துதல் என்பதுதான் இந்த உருஃப் என்று சொல்றது. இதை தெளிவாக பிள்ளைகள் நீங்க முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு தலைக்கப்பட்டுட்டா பிள்ளை, தலைக்கப்பட்டுட்டா இப்ப சொல்லுங்க. ஓம் சார். ரைட். இப்ப வாங்க பிள்ளைகளா, முதலாவது பாடத்தை விளங்கிட்டோம். ரைட். உருஃப்ண்டா ரைட், பாடத்தை விளங்கிட்டேன். இப்ப பாடத்துக்கு வாங்க. இப்ப பாருங்க வரைவிலக்கணம். குர்ஆன் சுன்னாவில் குறிப்பிடாத, இப்ப சொன்ன சரியா பிள்ளையா? இப்ப சொன்ன சரியா பிள்ளையா? சொல்லுங்க. சரி சார். குர்ஆன் சுன்னா குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய எல்லாரும். உதாரணமாக ஜனாசா அறிவிக்கிறது என்பது நம்ம இலங்கையில பொதுவாக எல்லா இடங்கள்ல நாடுகள்ல பின்பற்றுகின்ற ஒரு வழக்காரா இல்லையா? அப்படி சொல்லுங்க. எல்லாராலையும் பின்பற்றப்படுது. அப்ப பாருங்க, குர்ஆன்ல சுன்னாவுல குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய, அப்ப நீண்ட நாட்களா இருக்குதா இல்லையா பிள்ளை? சொல்லுங்க, இது நீண்ட நாட்களா இருக்குதா இல்லையா? ஓம் சார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சரியாவுக்கு எதிராக இருக்கக்கூடாது. உதாரணமாக இப்ப ஐஸ் என்ற பாவனையும் சமூகத்துல பரவலாக இருக்குது. இதை நாம் ஒரு வழக்காராக எடுக்கலாமா? ஐஸ் என்பது நிறைய இடத்தை பாவிக்காங்க, போதை வஸ்து. இதை நாம் ஒரு வழக்காராக எடுக்கலாமா? இல்ல சார். ஏனண்டா இதை சரியான சரி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? நிராகரிக்குது. நிராகரிக்குது, எதிர்க்குது. இஸ்லாமிய ஷரியா எதிர்க்குது, வேணாம். அப்ப ஷரியா எதிர்ப்பற்ற வளமையை ஒரு சட்டமாக மாற்றுதல் என்பதுதான் உருஃப் என்று சொல்லப்படும். அப்ப நல்ல விளைவுகளோட பிள்ளைகள், குர்ஆன் சுன்னா குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய என்ன இதெல்லாம் போல இன்ஷா அல்லாஹ் எதுல வரும்டா? இதை நீங்க எந்த வரைவிலக்கணத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இந்த வரைவிலக்கணத்தை நீங்க பாடமாய் கொண்டீங்கண்டா இந்த உறுப்புடைய நிபந்தனைகள் இருக்குது, அந்த நிபந்தனைக்குள்ளேயும் இந்த விஷயம் வரும். இதெல்லாம் வரும், இந்த சொற்கள்லாம் வருமா? சொற்கள்லாம் வரும். அப்ப அதனால ஒரே டைம்ல எங்களுக்கு இதையும் பாடமாக்கலாம், நிபந்தனையும் பாடமாக்குற லேசா இல்லையா? அப்படி சொல்லுங்க. ஆம் சார். லேசி, கஷ்டப்பட தேவையில்ல, கஷ்டப்படாம படிப்போம். சரியா பிள்ளைகள்? நாங்களும் தான் பிள்ளைகள் கஷ்டப்படுறது எங்களுக்கு விருப்பமா? கஷ்டப்படுறது எங்களுக்கு விருப்பமா? இல்ல சார். சரியா பிள்ளை?
கஷ்டப்படுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு சும்மா அழகா என்ன கூலா இருந்து என்ன நாங்க யோசிக்காம தலையை போட்டு பிணையாம சும்மா கூலா படிக்கணும் சார். கூலா படிக்கிற பாடம் தான் பிள்ளைகளா. ரைட், எல்லாமே கூலா படிக்கிறது லேசா தலைக்கு விளைய கொள்ளுங்க. ரைட். எனவே பிள்ளைகள் பாருங்க, குர்ஆன் சுன்னா குறிப்பிடாத அனைவரும் பொதுவாக பின்பற்றக்கூடிய நீண்ட நாட்களாக காணப்படக்கூடிய ஷரியாவுக்கு எதிர்ப்பற்ற வளமையை சட்டமாக மாற்றுதல் உருஃப் என்று சொல்லப்படும். இப்ப கிளியரா பிள்ளை? உங்களுக்கு அழகா கிளியரா இப்ப ஓகேயா? ஆம் சார். இப்ப அடுத்தது பிள்ளைகள் விளங்கப்படுத்த பிற உருஃப் உண்டாயின் கண்டு ஓகே. இதை வைட் போர்டு அழிக்க பிள்ளைல நோட் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க, நோட் பண்ணணுமா? நோட் பண்ணிட்டேன். ரைட், நோட் பண்ணீங்க பிள்ளை. ஓகே, இப்ப அழகா கிளியரா இருக்கும் பிள்ளைல. நான் முன்னுக்கு வந்தாலும் அந்த ஷைனிங் எல்லாம் அடிக்குதா இப்ப இல்லையே? இல்ல சார். இல்ல. ரைட், இப்ப நல்லா ஃபுல் கிளியரா இருக்கும் பிள்ளைல. ரைட். ரைட், இப்ப பிள்ளை அடுத்ததாக உங்களோட டியூட்டி அடிக்கி பாருங்க பிள்ளை. என்னண்டா இந்த உருஃப் என்பது இஸ்லாத்துல அனுமதியா? இதை நாம செய்யலாமா? இந்த உருஃபை செய்யறா ஒன்று குர்ஆன் எங்களுக்கு அனுமதி வழங்கணும், இரண்டாவது ஹதீஸ் அனுமதி வழங்கணும். குர்ஆன்ல உருஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதான்னு கேட்டா எஸ் இருக்குது. இருக்குது. எப்படி இருக்கின்றா? இப்ப கேள்வி எப்படின்னா, இது 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி பிள்ளைகள். என்னண்டா உருஃப் இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான ஆதாரம் குறிப்பிடுக. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்று கேட்டா அழகா பிள்ளைகள் குர்ஆன் வசனத்தை எழுதுங்கோ. அதை நாம யோசிச்சு எழுதுறல்ல, இருக்கிற மாய்க்கு எழுதணும். ஆனா இத்தனாவது அத்தியாய வசனம் போட தேவையில்ல, குர்ஆன் போடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் பாருங்க பிள்ளைகள். நபியே, மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக, சொட்ட நடந்து கொள்ளுங்கோ, மற்றாக்களை மன்னிக்கிற மனப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசிட்டு தொடராக பேசுறான். மேலும் மக்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான அப்ப வழக்கில் உள்ள உருஃபுண்டா என்ன? உருஃபுண்டா என்ன? பழக்க வழக்கங்கள். அப்ப எல்லாருக்கும் பரிச்சயமா வழக்கமான விடயங்களை மக்களுக்கு கஷ்டமான விஷயங்களை மக்களை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். மக்கள் வளமையாக அவங்களோட வாழ்க்கையில பின்பற்றது இஸ்லாத்துல அனுமதியா? அப்படியான விஷயங்களை மக்களுக்கு என்ன நீங்க என்ன செய்யுங்கண்டா சொல்லிக் கொடுங்கோ. சரியா பிள்ளைய? சொல்லிக் கொடுங்கோ. இதுல முக்கியமான விஷயம் சொல்றோம் என்னண்டா நல்லா விளைய கொள்ளணும். கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இஸ்லாம் அறிமுகமாகின்ற முதல்ல அவன் குர்ஆன் வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றோம். ஆனா நீங்க எக்ஸாமுக்கு எழுதுற டைம்ல எப்படி எழுதணும்னா குர்ஆன் வசனத்தை எழுதிட்டு அதுக்கு ஷோர்ட்டான விளக்கம் என்ன சொல்லணும்? அல்லாஹ் அந்த குர்ஆன்ல எல்லோருக்கும் பரிச்சயமான என்ன, அதாவது எல்லோருக்கும் பரிச்சயமான வழக்கில் உள்ள விடயங்களை ஏவுங்கண்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க உருஃப் மக்கள் வளமையாக பின்பற்றக்கூடிய விடயங்களை மக்களுக்கு சொல்லுங்க என்று குர்ஆன்ல சொல்றதால இஸ்லாத்துல உருஃப் என்பது அனுமதியாகும். இப்படி நாங்க ஒரு ஷோர்ட்டான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? ஷோர்ட்டான விளக்கம் தான். ஆனா உங்களுக்கு மேலதிகமான தகவல் சொல்றேன் என்னன்னா விளை கொள்ளணும். ரசூலுல்லாஹ் பிள்ளைகள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துற டைம்ல, ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துற டைம்ல ஜாஹிலியா காலத்துல சில பழக்க வழக்கம் இருந்துச்சு. நல்லா விளை கொள்ளணும். இப்ப ஜாஹிலியா காலம் என்பது நாம சொல்லுவோம் ஒழுக்கம் இல்லாத சமூகம். சரியா? ஒழுக்கமே இல்லைன்னு சொல்லுவோம். இது உங்களோட 10வது அழகுல இருக்க பிள்ளைல பின்னுக்கு நாங்க படிப்போம். ஒழுக்கம் இல்லாத சமூகம். அதே மாதிரி இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு அது 6வது யூனிட். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்ப நல்லா விளைவிக்கணும் பிள்ளைய. அப்ப ரசூலுல்லாஹ் ஜாஹிலியா கால சமூகத்துக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்ற டைம்ல அங்க பார்த்தா அவங்கள்ட்ட சில மோசமான பழக்கம் நிறைய இருக்குது. நல்ல பழக்கம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை அனுமதித்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை அனுமதித்த உதாரணமாக பிள்ளைகள் இத்தா அனுஷ்டித்தல். இத்தா இருக்கிற இது ஜாஹிலியா காலத்துல இருந்த ஒரு வளமை. ஆனா இத்தா இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா அனுமதித்தார்கள். ரசூலுல்லாஹ் இத்தா இருக்கத்தானே அவன் கட்டாயம் இல்லை. உதாரணமா தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண், கணவனை இழந்த ஒரு பெண் இத்தா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. கட்டாயம் இருக்கணும். கட்டாயம் இருக்கு. வேண்டாம் பிள்ளை, வித்தா அடிக்கிறதுக்குரிய நிறைய நோக்கங்கள் இருக்கு பிள்ளை. நம்ம சிலபஸ்ல இருக்குது, நாங்க பின்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா பிள்ளை? இத்தா அடிக்கிறதுக்குரிய முக்கியமான நோக்கம் என்னண்டா, அதாவது அவைக்கு புள்ள இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். கணவனை உதாரணமாக பிள்ளைகள் ஒரு கணவன் மூத்தாயிட்டாருண்டா மனைவி திடீர்னு திருமணம் முடிக்கலாது. மைக் ஆஃப் ஆகமா கொஞ்சமா. யாருமா மைக் ஆஃப் ஆகமா கொஞ்சம்? யார் அது?
பிள்ளைகள் மைக்கை ஆஃப் ஆக்கணும் பிள்ளைல தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மரியா மைக் ஆஃப் ஆகுமா? மரியா மைக் ஆஃப் ஆகுமோ? ரைட், ஓகே. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மைக் ஆஃப் ஆகணும் பிள்ளைல, இல்லாட்டி உங்களோட வீட்டு என்ன பேசிய சத்தம் எல்லாம் பிள்ளைகள் சரியா விளங்கு. நீங்க தேவைக்கு மட்டுமா மைக் ஆஃப் ஆக்கணும் பிள்ளைல, இங்க ஒன் பண்ணணுமா? ரைட். அப்ப அனுஷ்டிக்கிறதுக்கு நல்லா விளைவிக்கணும். அப்ப கணவனை இழந்தா உடனடியாக மனைவி திருமணம் முடிக்க இயலாது. முடிச்சா என்ன பிரச்சனைடா? இப்ப திருமணம் முடிச்சா இவைக்கு என்ன பபா இருக்கலாம். அப்ப அதனாலதான் இஸ்லாம் இருந்தா, அப்ப பபா இருந்தா அந்த பபாவுக்குரிய வாப்பா யாரு? மௌத்தாகினாலா இல்ல புதிய ஆளா? மௌத்தாகினா. அப்ப இதுக்காக கட்டாயம் இருக்கத்தான் வேணும். அப்பதானே இது யார வாப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப புள்ள கிடைச்சிட்டா, அப்ப புள்ளைக்கு வாப்பாட பேர் மௌத்தாயினவர். அப்ப திரும்ப அவ அடுத்த கல்யாணம் முடிக்கலாம். அப்ப அடுத்த கல்யாணம் திருமணம் முடிச்சு புள்ள கிடைச்சா அது அடுத்த வாப்பாட பேரை வைப்பாங்க. அப்ப இதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா பிள்ளை விளைவிக்கொள்ள நீங்க இதா. அப்ப இந்த இத்தா என்ற விஷயம் ஜாஹிலியா காலத்துல இருந்த ஒரு முறை. ரசூலுல்லாஹி இதை அனுமதித்தார்கள். என்ன நல்ல பழக்க வழக்கமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. நல்ல பழக்க வழக்கமா இல்லையா? நல்ல பழக்க வழக்கம். அதே மாதிரி பிள்ளைகள் கஅபாவை தவாப் செய்தார்கள். ஜாஹிலியா கால மக்கள் கஅபாவை தவாப் செய்தார்கள். இதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. தவாப் செய்யற விஷயம் ஒன்று இருக்குதா இல்லையா இஸ்லாத்துல? கஅபாவை தவாப் செய்யறது வலம்பாரது இருக்கு சார். என்ன அதே மாதிரி பிள்ளைகள் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கிறது. திருமண பொருத்தம் பார்க்கிறது. இதுல பிள்ளை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல. ஜாஹிலியா காலத்துல அந்த திருமண பொருத்தப்பாடுல சிலது செட் ஆயிடுச்சு, சிலது இஸ்லாத்துக்கு முரணாக இருந்துச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு முரணாக இருந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சரியான முறையில கொண்டு வந்தார். ஆனா நல்ல விஷயம் இருந்தது, அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப என்ன நடக்குதுன்னா பாருங்க, ஜாஹிலியா கால சமூகம் நாங்க மோசமான சமூகம் என்று சொன்னாலும் அவங்கள்ட்ட சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த பழக்க வழக்கத்தை ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாரா இல்லையா சொல்லுங்க? அனுமதிச்சாரு. அப்ப என்னண்டா இஸ்லாத்துல நல்ல பழக்க வழக்கம், சமூகத்துல உண்மையாகவே நல்ல பழக்க வழக்கம். ஆனா அந்த பழக்க வழக்கம் குர்ஆன்ல ஹதீஸ் சொல்லப்படலாட்டியும் அதை நாங்க ஒரு சட்டமாக எடுக்கலாம், அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணலாம் என்பதுதான் இந்த உரு. எனவே இது இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஆதாரத்தை பார்த்துட்டோம். ஹதீஸ் ஆதாரத்தை பாருங்க. முஸ்லிம்கள் நல்லவை என கருதியவைகள் அல்லாவிடத்தில் நல்லவையே. அப்ப முஸ்லிம்கள் நம்மட சமூகத்துல வாழ்கின்ற போது எதை நல்லம் என்று கருதுறாங்களோ அது அல்லாட்ட நல்லதுதான். உதாரணமாக பிள்ளைகள், இப்ப நாம ஒரு கடைக்கு போறோம் சரியா பிள்ளை, நாம சும்மா வளமையாக பிள்ளைகள் ஒரு கடைக்கு போனா பிள்ளைகள் சட்டப்படிக்கு நாம கடன் வாங்குறண்டா சாட்சி வேணும், லோயர் வேணும், 2 சாட்சி கொண்டு வரணும். இதான் சிஸ்டம், ரூல்ஸ், இஸ்லாமிய ரூல்ஸ். அதான் கடன் வாங்கி என்ன செய்யணும்? சாட்சி கொண்டு வரணும், லோயர் வேணும், எழுதணும், நிறைய விஷயங்கள் இருக்குதான் கடன். ஆனா இப்ப நாம கடைக்கு போனா பிள்ளைகள் பக்கத்துல கடை இருக்க முதலாளி இருப்பார், அவர்கிட்ட போய் நாம ஒரு பொருளை வாங்குவோம், வாங்கிட்டு சொல்லுவோம், முதலாளி உமா சொன்னா உங்களோட கொப்பி நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அப்ப அவருக்கு ஒரு கொப்பி வச்சு கொள்வார், நமக்கு ஒரு கொப்பியை தருவார். அப்ப இது நம்ம சமூகத்துல பிள்ளைய ஒரு வழக்கார். அப்ப இது சமூக நன்மையா கருதுதா தீமையா கருதுதாரு? நன்மையாத்தான் கருது. என்னண்டா சும்மா யோசிச்சு பாருங்க பிள்ளை. உதாரணமாக எங்களுக்கு ஒரு டொஃபி தேவை, ஒரு சாக்லேட் தேவை, ஒரு இஞ்சி தேயிலை குடிக்கிறதுக்கு ஒரு அங்கர் தேவைண்டா. இப்ப நாம உண்மையாகவே இந்த ரூல்ஸ் படிக்கி, அதான் இஸ்லாம் சொல்ற 2 சாட்சி வேணும், ஒரு லோயர் வேணும்டா பிள்ளைகள். இப்ப நாம ஒரு அங்கர் வாங்குறோம்டா, லோயரை கூப்பிடணும், அவருக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், திரும்ப 2 சாட்சியை நாங்க எடுத்துட்டு வரணும். ஏன்னா இவ்வளவு சிரமம். அப்ப அதான் இஸ்லாம் சொல்லுது. ஹதீஸ்ல ரசூலா சொன்னாங்க, முஸ்லிம்கள் நல்லவை என கருதியவைகள் அல்லாவிடத்து நல்லது. அப்ப முஸ்லிம்கள் நினைக்காங்க என்னண்டா இது சிரமம், எது இந்த லோயரை கூட்டிட்டு வார, இதான் ரூல்ஸ். ஒரு கடன் வாங்கினா கட்டாயம் எழுத்துல இருக்கும், இதான் பொதுவான விதி. இருந்தாலும் இது சமூகத்துக்கு சிரமம். இப்படி நாம அடிக்கடி லோயரை கூட்டிட்டு அவருக்கு சல்லி கொடுக்குறோம், இவ்வளவு கஷ்டம் அது. அப்ப அதனால இது சமூகத்துடைய ஒரு வழக்காறு, இதை நீங்க பின்பற்றலாம். அப்ப இது குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குதா? இந்த வீட்டு பொம்புல, இந்த வீட்டு புள்ள, இந்த முதலாளிட்ட கடைக்கு போவா, அவர் எழுதி வைப்பார், இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா சொல்லுங்க? இல்ல சார். இல்ல சார். அப்ப இதான் நல்லா விளைவிக்கணும். ஏன் உதாரணம் சொல்றேன்டா, இதான் நம்ம சமூகத்துடைய ஒரு வழக்காறு. இந்த வழக்காறு சட்டமாக மாறும் என்பதுதான் அல் உருஃப் என்ற விஷயம். பிள்ளைகள் ஓம் சார். இன்னொரு உதாரணம் சொல்றேன், சட்டப்படி உதாரணம் உண்டா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைல. உங்களோட டியூட்ல போடுபாடு இருந்தாலும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், அழகான உதாரணம். இருந்தாலும் இதை பிடிச்சிட்டு பிள்ளைகள் ஊட்ட மாட்ட வாப்பட சொல்றல,
உம்மாட்ட சொல்றேன் இல்லையா, உம்மாட்ட சொல்ற விஷயமா ரைட். நான் விளங்க படிச்சதுக்கு கூட சொல்றேன்னா எங்களை பிள்ளைய இப்ப படிப்பிச்சிருக்கீங்க ஓடிடுவீங்க. உம்மா உம்மா சேரொண்டு சொன்னாரு கேளுங்கோ என்ன பாருங்க ஓட போறீங்க. இப்ப யாரும் போய் சொல்றோம் அவசரப்பட்ட ரைட் சொல்றதா இல்ல சார். சரியா. ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி, ஹிந்தா கேள்விப்பட்டீங்களா? அவளை ஹிந்தா இல்ல சார். இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரி ஹிந்தா என்ற பெண்மணி என்ன இவங்க எந்த அளவுக்கு எதிரிண்டா பிள்ளைகள், ரசூலுல்லாவுடைய பெரிய சாச்சா, ரசூலுல்லாவுடைய பெரிய சாச்சா யாருண்டா ஹம்சார் அலி. யாரு பிள்ளைகள்? ஹம்சார் அலியுடைய ஈரெல்லாம் இட்டுத்து பிச்சு சப்பி துப்பின ஒரு பெண்மணி. எப்படி இப்படி யோசிச்சு பாருங்க என்ன பார்க்க எப்படி இருக்குது சொல்லுங்க. இந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், சொல்லுங்க. சரியா. இந்த வழக்காருக்கு சட்டப்படி உதாரணம் இல்லையா, வழக்காருக்கு சட்டப்படி உதாரணம். அப்ப ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி இவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா இல்லையா, இவ பின்னுக்கு இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல் தான் இந்த கதை. திரும்ப ஃபத்துஹு மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அதுக்கு முதல் உள்ள சம்பவம் தான் இவ இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தா. இவ ரசூலோட பெரிய சாச்சா ஹம்சார் அலியுடைய 8 பிள்ளைகள். மைக் ஆஃப் ஆங்கம்மா, மைக் ஆஃப் ஆங்க பிள்ளைகள் தயவு செய்து நாங்கமே ரைட். ஓகே ரைட். ஹம்சாரிட ஈரண்ட எடுத்துக்குள்ளே சப்பி துப்புரட சும்மா யோசிச்சு பாருங்க. அவ்வளோக்கு இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தா இவ பிள்ளைகள் ஹிஜ்ரி 8 என்ன செய்யறா? 8 என்ன செய்யறா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா. நல்லா விளையாடணும், இஸ்லாத்தவே ஏற்றுக்கொள்றா. இவங்கட கணவர் தான் யாருன்னா அபூ சுஃபியான். இவங்கட கணவர் யாருன்னா அபூ சுஃபியான். இவரும் அபூ சுஃபியான். நல்லா விளையாடணுமா? அபூ சுஃபியான். இவரு சரியான கஞ்சன் என்ன திருமணம் முடிச்சா பிள்ளைகள் மனைவிக்கு சாப்பாடு இன்றைக்கு உதாரணமாக ஒரு நாளைக்கு கறி வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? பிள்ளைகள் கறி வாங்க என்ன மீன் வாங்குறதுக்கு இறைச்சி வாங்குறதுக்கு சல்லி கொடுக்காம பட்டாணி அடிக்கலாம் சொல்லுங்க. வீட்டை உமா வாப்பா இருந்தா வாப்பா என்ன செய்வார்? ஒரு நாள் என்ன ஒவ்வொரு நாளைக்கும் உமாவுக்கு சல்லி கொடுப்பாரு. என்ன என்னத்துக்கு ஒன்று அவரு வாங்கி கொடுப்பாரு. அல்லாட்டி உமாட்ட சல்லியை கொடுத்தா உமா என்ன செய்வா? கறியை வாங்குவா அல்லது சோறாக்குவா, எல்லாம் ஏற்பாடு செய்வா. இது குடுக்காட்டி ஒன்றுமே கொடுக்குற சிட்டியான கஞ்சன் அப்படியான ஒரு ஆள் தான் அபூ சுஃபியான். என்ன இப்ப ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ற கணவர் ஆனா நல்ல வசதி, ஆனா சரியான கஞ்சன், சரியான பீயன். என்ன இந்த கஞ்சன் சொல்ல சொல்லி பிள்ளைன்னா என்ன இந்த சில இடங்கள்ல இந்த கஞ்சன் என்ன அப்படி சொல்றது ரைட். சரியா பிள்ளை ரைட். அப்ப கஞ்சனா தெரியுமா? பிசிறல்ல, காசை கொடுக்குறல்ல, அப்படி காசெல்லாம் இருக்கும். இல்ல இல்ல தன்னை மனைவிக்கே கொடுக்காட்டி அப்படியான ஒரு கஞ்சன். சரியா பிள்ளை பிற்காலத்துல சரியா போவாரு. இந்த வரலாறு சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க. இது உருஃபுக்கு ஒரு ஆதாரம். அப்ப இவ போய் ரசூலுல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே என்ற கணவர் அபூ சுஃபியான் சரியான கஞ்சனா இருக்கிறாரு. இந்த நாளாந்தம் சாப்பிடுறதுக்கு கூட சல்லி தாராரு இல்லைன்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க என்ன உங்களுக்கு நாளாந்தம் ஒரு நாளைக்கு எவ்வளவுக்கு செலவு போகுங்க வீட்டுக்கோ அந்த சல்லியை அபூ சுஃபியான சல்லில இருந்து நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வளமையாக நல்லா விளையாடணுமா? உங்களுக்கு வளமையாக, வளமைண்டா வளமை என்ன? வளமைண்டா உங்களுக்கு வளமையா ஒரு நாளைக்கு உதாரணமாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு போகும். மேலதிகமா எடுக்கிறது அது களவு. மேலதிகமா பேசாம தண்ட கணவன் பக்கத்துக்கு போய் பிள்ளைங்க பேசாம 100 ரூபாய் 500 ரூபாய் அடுக்கிற அது களவு. அது இல்ல. அதுதான் அவங்க சொன்னது. நான் விட்ட போய் அவசரமாக உமாட்ட சொல்லப்படாது. அம்மா இந்த சேர் சொன்னாரு என்ன மாப்பிட பக்கத்துக்கோ நீங்க 2000 3000 அடுங்கோ பிரச்சனை இல்ல, ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, சரி இப்பதான் படிச்சு தந்த சொல்றதா இல்ல சார். சரியா? விஷயத்த அது நம்ம வீட்டுல போய் நடக்கும். அது எல்லாம் நடக்குது. சல்லி கொடுக்குற ஓகே. இது என்னடா பிள்ளை அறவே சல்லியே கொடுக்குற இல்ல, நல்ல வசதி சல்லி இருக்குது, வீட்டுக்குள்ள சல்லி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப நாளாதான் சாப்பிடணுமே, இதையும் சாப்பிடணும், கனவு எல்லாரும் சாப்பிடணுமே, பிள்ளையர் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணுமே. அப்ப எங்க களவெடுக்கிறியா? பக்கத்து உள்ள போய் களவெடுக்கிறியா? இல்லையே. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ சுஃபியான சல்லில இருந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு இவ்வளவுக்கு செலவு போகுதா? நம்ம இன்றைக்கு கறிக்கு சாப்பாடு ஆக்குறதுக்கு 1000 ரூபாய் போனா, அப்ப பிள்ளைகள் 1000 ரூபாய் சல்லி எல்லாம் இல்ல, அந்த டைம்ல பிள்ளைகள் இருந்த சல்லி. அப்ப ஒரு 1000 ரூபாய் போனா அந்த சல்லியை நீங்க எடுத்து உங்களுக்குரிய சாப்பாடு ஆக்கி நீங்க அவங்க எல்லாரும் சாப்பிடுங்கோ.
அப்ப வளமையாக உங்க வளமைக்கு இவ்வளவுக்கு சல்லி தேவையோ அந்த வளமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று ரசூலா சொன்னாங்க. அப்ப இதுவும் ஒரு இஸ்லாத்துல ஒரு வளமை உருஃப் என்பது வழக்கார் என்ற விஷயத்துக்கு ஒரு சரியான உதாரணம் இல்லையா பிள்ளையர்? சரியா பிள்ளையர்? இது ஒரு கதை பிள்ளைகளா, உண்மையான சம்பவம் உண்டு. ஹிந்தா என்கின்ற ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய எதிரி, ரசூலோட பெரிய சாச்சா ஹம்சார் அலிய அவருடைய ஈரல்ல சப்பி துப்பின ஒரு பெண்மணி ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு பிறகு அபூ சுஃபியான திருமணம் முடிக்கிற டைம்ல தான் இவர் கஞ்சனாக இருக்கிற டைம்ல தான் ரசூலாட்ட போய் முறப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் சரியான கஞ்சனாக இருக்கிறார், சாப்பாட்டுக்கு கூட சல்லிதாரர் இல்ல. ஆனா அப்ப என்ன செய்யற ரசூலான்னு கேட்ட போதுதான் அபூ சுஃபியான் அந்த சல்லில இருந்து நீங்க என்ன செய்யலாம் எடுத்து அந்த வளமையாக ஒரு நாளைக்கு இவ்வளவுக்கு உங்களுக்கு கறிக்குரிய செலவு போகுமோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதி. அதனால இப்ப நாம வீட்டுல இருந்துட்டு அந்த சாப்பாட சல்லிய போய் பக்கத்துக்கு என்ன நோன்றது, என்ன அம்மாட்ட சொல்லிமா சொன்னா நல்ல ஹதீஸ் ஒன்று இருக்குது, என்ன இப்படி வாப்பாட பக்கத்துக்கு 2000 ரூபாய் 3000 அடுங்கோ, நீங்க 500 ரூபாய் அடுங்கோ, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் தாங்கோ, என்ன தம்பிக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்போம், மீட்டிங் போடுறதா? இல்ல சரியா? அப்படி இல்ல பிள்ளைல, சரியாக விளங்கிக்கணுமா? ஹதீஸ்களை அப்படி மேலோட்டமாக விளங்கி அப்படி இல்ல. என்ன இது பிள்ளைகள் இது என்ன அந்த காலத்துல பிள்ளை இப்படியான சம்பவம் நடந்ததால சொல்ல எப்படி சொன்னாங்க. ரைட், இந்த விஷயங்கள் பிள்ளைல ரைட். இப்போ லைட்டா பிள்ளை விஷயம் லைட்டா உங்களுக்கும் ரைட். அப்ப ஏன் இதெல்லாம் தெளிவா சொல்றேன் அப்படி உங்களுக்கு தெளிவாக பாடம் விளங்கணும், தெளிவாக அந்த பாடங்கள் கிளியராக விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வாறான சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துறது. எனவே 2வது விஷயத்தை நாங்க பார்த்துட்டா உருஃபுடைய இஸ்லாத்துல அனுமதி என்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். 3வது நாங்க உருஃபுடைய நிபந்தனைகள். இதுல முதலாவது பிள்ளைய லேசா விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது குர்ஆன் சுன்னா இந்த வளமை பற்றி சொல்லி எடுக்க கூடாது. குர்ஆன் சுன்னாவில் இந்த வளமை என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்க. அப்ப பாருங்க பிள்ளை, இந்த வரைவிலக்கணத்தை இதே சொல்ல இருக்கா இல்லையா? சொல்லுங்க, அங்க இருக்கா இல்லையா? அப்ப அந்த சொல்ல நாம எங்க தூக்கி போட்டா அது நிபந்தனை தான், விஷயம் முடிஞ்சு. பாருங்க என்ன லேசின பாடமாக்குற, இதுவும் அதுவும் எல்லாம் உண்டதான் வருமா? அதுக்காகத்தான் இப்படியான ஒரு வரைவிலக்கணத்தை உங்களுக்கு எடுத்தது. இதுல இருந்தே ஒரு வரைவிலக்கணம் எடுத்தேன், அதை பாடமாக்கினா இதை பாடமாக்கினா மாக்கித்தான். அப்ப வழக்கார் என்பது அதனுடைய முக்கியமான நிபந்தனை குர்ஆன் சுன்னாவுல அந்த வளமை என்ன செய்யக்கூடாது, சொல்லப்பட்டிருக்க கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லியிருக்க கூடாது. அப்படி சொல்லியிருந்தா அது வழக்காறு இல்லை. உதாரணமாக சலாம் சொல்லுதல், இது எடுக்கலாம வழக்காராக? ஏலாது. ஏனடா பிள்ளை, இது சலாம் சொல்றது ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப அதனால அப்படி எடுக்க இயலாது. குர்ஆன்ல சுன்னாவுல இல்லாத ஒரு வழக்காரா குர்ஆன் சுன்னாவுல அந்த வளமை சொல்லக்கூடாது, சொல்லியிருக்க கூடாது. சரியா பிள்ளை? 2வது நிபந்தனை பிள்ளைகள், அந்த நாட்டில் அல்லது அந்த பகுதியில் அல்லது அந்த பகுதி அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைவரும் பின்பற்றுதல். இந்த சொல்லும் வரைவிலக்கத்தை வருகிறதா இல்லையா? சொல்லுங்க. அப்ப லேசி பிள்ளைல அங்கேயும் பாடமாக்கலாம், இங்கேயும் ஒரே டைம்ல லேசி. அப்ப ஒரு நாட்டுல அல்லது ஒரு பகுதியில எல்லாரும் பின்பற்றணும். ஒரு ஆள் பின்பற்றின அதுக்கு என்ன பேர் சொல்ற? ஒரு ஆளுக்கு இருந்தால் என்னது? அது தனி மனித வழக்காறு. எனக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கும், அது எனக்குரியது மட்டும், மற்றாக்கள்கிட்ட யார்டையும் இல்லைண்டா அது இல்ல, அது உருஃபு. உருஃபுண்டா நாட்டுல அந்த பகுதியில அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைவரும் என்ன? அப்ப ஒரு ஆள்ற வீட்டுக்குள்ள போனா உங்களோட பாதணிகளை கலட்டுங்கோ என்பது நாட்டுல பகுதியில எல்லாரும் பின்பற்றக்கூடிய விஷயமா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் பின்பற்றுறதுதான். அப்ப இப்படி உதாரணம் சொல்றேன், அவங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டிய உதாரணம் சொல்றேன். அப்ப நாட்டுல பகுதியில அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருந்தா தான் அது உருவாக மாறும். 2வது. 3வது பிள்ளைகள், 3வது நீண்ட நாட்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். வரைவிலக்கத்துல வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? செருப்பு என்ற விஷயம் பாதணிகளை வெளியால கலட்டுறது என்பது பிள்ளைகள் இன்றைக்கு நேற்று பின்பற்றிய விஷயமா இல்ல மிச்ச நீண்ட காலமாக பின்பற்றிட்டு வர விஷயமா?
நீண்ட காலமா பின்பற்ற அதே மாதிரி ஒரு ஜனாசா இதை நல்லா அழகா எழுதலாம். அழகான உதாரணம். ஒரு ஜனாசா மௌத்தாகினா பள்ளியில என்ன பள்ளியில ஜனாசா அறிவிப்பது என்பது நாட்டில பகுதியில அனைவரும் பின்பற்ற விஷயமா இல்லையா சொல்லுங்க. ஓ சார். அதே மாதிரி நீண்ட நாட்கள் பின்பற்றக்கூடிய விஷயமா இல்லையா அது. எங்கட உம்மாட காலத்துல எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, பழைய ஆட்கள்கிட்ட இப்படி பள்ளியில அறிவிக்கிறான்னு கேட்டாவும் சொல்லுவாங்க. பள்ளியில அறிவிப்பாங்க, இப்படி யாராவது மூத்தாகினா இன்றைக்கே அறிவிக்க அவன் நீண்ட காலமாக பின்பற்றப்படுது விஷயமேடாப்ப நீண்ட நாட்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ரைட்டாவுல. ஓ சார். அடுத்தது ஷரியா எதிர்க்க கூடாது. இந்த சரியா எதுக்குமா உள்ளே ஜனாசா அறிவித்தல் நீங்க ஏன் யார் அவங்கள அறிவிக்க சொன்ன, அறிவிக்க கூடாது, அது ஹராம். ஆனா எல்லா பள்ளியிலையும் ஜனாசா அறிவிப்பதை நிப்பாட்டுங்கோ என்று மார்க்கம் சொல்லுமா? இல்ல சார். அப்ப சரியா எதிர்க்காத பாருங்க, இந்த வரைவிலக்கணம் தான் இது. அதுக்காகத்தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு வரைவிலக்கணம் தந்தது. இதை வச்சுத்தான் அந்த வரைவிலக்கணம் தந்தது பிள்ளைல. ஏண்டா அதை பாடமாக்கினா இதை பாடமாக்கினமாக்கி, இதை பாடமாக்கினா அதை பாடமாக்கினமாக்கி எல்லாம் உண்டுதான். பாருங்க, குர்ஆன் சுன்னாவுல அந்த வளமை சொல்லப்பட்டிருக்க கூடாது. நாட்டில பகுதியில அனைவரும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்கள் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியாவுக்கு எதிர்ப்பு உடையதாக இருக்கக்கூடாது. சரியா எதிர்க்கக்கூடாது. இப்ப ஐஸ் என்ன செய்யும்? ஐஸ் என்பது வளமைதான், எல்லாரும் பாவிக்காங்க, அது ஹராம். ஆனா ஐஸ் என்பது எது எதிர்க்கும்? ஐஸ் சரியா எதிர்க்கும். நாம தின்ற ஐஸ் பழம் அது இல்லையா? ஐஸ் என்ற போதை வஸ்தா, போதை வஸ்து. சரியா விளையாடுவாங்களோ? இது விளையாட சும்மா அழகா பிள்ளைல சும்மா தலைக்கு ஒரு பாரம் இல்லாம அழகா கொண்டு போறேன்னா இது கிளியரா பிள்ளை நிபந்தனை ஓகேயா? கடைசியாக பிள்ளைகள் இறுதியாக உறுப்புடைய வகைகள் இருக்கு பிள்ளைல, வகைகள். இதுல பிள்ளைகள் நாம பாப்பாவை கொண்டுருவோமா? சட்டோடிக்க கொண்டுருவோமா? கொண்டுருவோமா? ஏலாதா? இல்ல சார். என்ன சும்மா அடிக்கிற பாப்பா ஏன் செலவழிக்கீங்க சும்மா? என்ன சொல் செயல் கவுல் ஃபியல் சொல்ற அரபால கவுல் ஃபியல். அடுத்து என்ன இருக்குது? ஹாஸ். இதான் உறுப்புடைய வகைகள். ரைட். சொல்லுண்டா என்னடா வாயால சொல்றது, வார்த்தையால சொல்றது. வார்த்தையால சொல்ற சில வழக்காறுகள் இருக்குது. சரியா? உதாரணமாக என்ன இத பாப்பா அம்மா கொண்ட தவிர பிள்ளைல பாப்பாக்கும் உம்மாக்கும் நல்ல சண்டை. சரியா பிள்ளைகள்? உதாரணம் சொல்ற பிள்ளைல பொதுவா தானே பேசுறேன். என்ன ரைட். பாப்பாக்கும் உம்மாக்கும் சரியான சண்டை. இப்ப பாப்பா சத்தியம் பண்றாரு, வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்றார், இந்த வாசப்படிய நான் மிதிக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டு போறேன். அல்லது உம்மா சொல்றா, இனி நான் உங்களோட இருக்க மாட்டேன், இந்த வாசப்படிய வல்லாஹி நான் மிதிக்கவே மாட்டேன், நான் போயிட்டு வர நீங்க இருக்கோ, உங்களோட பிள்ளைய வச்சு நீங்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. சரியா பிள்ளைய? அப்படித்தான் இல்லையா சொல்லுங்க? சரியா பிள்ளைய? ரைட். இப்ப இப்படி சத்தியம் பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யறேன்டா, உம்மாவோ அல்லது பாப்பாவோ பின்வழியால வாரு, பின்னுக்காரு பின்னால வந்துட்டு சொல்ற. இப்ப அப்படித்தானே பிள்ளை நல்லா சூடாவுக்குள்ள சும்மா சண்டை சும்மா அப்படி போகும். சும்மா மின்னல் வேகத்துல அட்டி புட்டி அப்படி இப்படி எல்லாம் போகும். போற டைம்ல வாயால விட்டுடுற பேசாம. சத்தியமா வல்லாஹி இனி உங்களோட நான் இனி வாழ மாட்டேன், இனி நீங்க கூட பிள்ளை வச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு வாழ நான் போறேன் சும்மா அவசரம். அப்படித்தானே பிள்ளை சும்மா ஆத்திரத்துல அப்படியே சொல்ற. ரைட். சொல்லி போட்டு இப்ப ஊட்டவை பார்த்தா சும்மா தெரியலாம சொல்லிட்டேமே, தெரியாம சொல்லிட்டேமே, இப்படி யோசிச்சு போட்டு இப்ப என்ன செய்யறான்டா, பின்னால வாரா பாப்பாவோ உமாவோ. சரியா பிள்ளை? உதாரணத்தை சொல்றேன்னா ரைட். பின்னால வாரா, பின்னால வந்து சொல்றா, நான் சொன்னேன் ஏன்டா, நான் முன்னால வர மாட்டேன்னு சொன்னேன், பின்னால வரலாம் இருந்தாலும் என்று சொல்லலாமா? இல்ல. ஏனென்றா நம்மள சமூகத்துடைய வழக்கார் என்னண்டா, வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது முன் வாசப்படியையும் குறிக்கும், பின் வாசப்படியையும் குறிக்குமா இல்லையா? சொல்லுங்க, குறிக்குமா இல்லையா?
எனவே அதுக்குரிய குற்றப்பரிகாரத்தை நிறைவேறினதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள வர வேண்டும். எனவே இது நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்காறு. இது வாயால சொல்ற வழக்காறு. கவுல் கவுல் கவுல்னா வாயால சொல்றது. உம்மா வாப்பா எதால சொல்றா ஊமையால பேசாம எப்படியே சொல்லுங்க. இல்லையே, நல்ல தெளிவாக வாயால் அழகா சத்தியமாக நான் இந்த வாசப்படியை விதிக்க மாட்டேன், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி இனி நான் வரமாட்டேன், நான் வீட்டை விட்டு போறேன்னு சும்மா வாப்பா பறந்து போவார் பைசிக்கல மறு அங்கால பார்த்தா அப்படியே பின்னால வர இது சரி வர. அப்ப அதுக்குரிய குற்றப்பரிகாரம் நிறைவேறினதுக்கு பிறகுதான் வீட்டுக்கு. அப்ப என்ன நடக்கும், எங்களுக்கு என்ன தேவைன்னா நம்மட சமூகத்துல ஒரு வழக்காரம் ஒன்றிக்கும், அந்த வழக்காரம் சட்டமாக மாறுது பாருங்க. அது ஒரு சட்டமாக மாறுது. வழக்காரன் என்னண்டா இப்படி சொல்றது என்பது ஒரு வழக்காறு. சண்டை வந்தா இப்படி சொல்லுவாங்க, வாயால சொல்லுவாங்க. எனவே பிள்ளைதான் கவுல், இதான் சொல் ரீதியான வழக்காறு. லேசி பிள்ளைல நான் சொல்ற உதாரணம் தலைக்கு வச்சு கொள்ளுங்க, அதான் முக்கியமான விஷயம் பிள்ளைல. ரெண்டாவது செயல். இதுல என்னண்டா வாய் வாய் இல்ல செயற்பாடுல வார விஷயம். உதாரணமாக பிள்ளைகள் கடையில நாங்க பொருட்களை வாங்குறது, கடையில நாங்க பிள்ளைகள் பொருட்களை வாங்குறோமா இல்லையா சொல்லுங்க, வாங்குறியா இல்லையா? இப்ப கடையில பொருட்களை வாங்கினா முதலாளி எழுதி வைக்கிற அந்த புத்தகம், அப்ப எழுதுற முதலாளி பிள்ளைகள் செயலா வார்த்தையா? செயல். எழுதி வைத்தல் என்பது செயலுக்குள்ள வரும். எழுதுதல் செய்யணுமே, எழுதணுமே. எனவே கடையில நாங்க ஒரு பொருட்களை வாங்குறோம்டா, நாங்க அப்படி வளமையா வாங்குறது தானே, இது ஒரு புதிய விஷயம் இல்லையே. ஏன்னா அம்மா சொல்லுவா, மகள் ஓடி போய் பக்கத்துல கடையில மாமாட்ட போய் அங்க வாங்கிட்டு வாங்கோ, மகள் என்ன ஒரு ரிங்ஸோ வாங்கிட்டு வாங்கோ, மகள் தைலத்தூள் வாங்கிட்டு வாங்கோ, மகள் தக்காளி வாங்கிட்டு வாங்கோ, மகள் இஞ்சி வாங்கிட்டு வாங்கோ, மகள் மகள் இல்ல மகன் ரெண்டும் வரும் இல்லையா? இப்படி சொல்றதா இல்லையா சொல்லுங்க, நம்ம சமூகத்துல வளமையா இருக்குதா இல்லையா? இப்ப பிள்ளைகள் முதலாளி எழுதி வைக்கிறது தான் இவ்விடத்த ஆதாரம். இதான் முதலாளி எழுதுவாரா இல்லையா, அதான் ஆதாரம். இது சமூகத்துடைய ஒரு வழக்காறு. இதால ஒரு பிரச்சனை வரும் பிள்ளைகளா. இப்ப சில டைம்ல முதலாளி எழுதி வச்சிருப்பார், அவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை வரும். வந்து இப்ப கோர்ட்ஸுக்கு போய் திரும்ப போனா அல்லது பள்ளிக்கு போய் திரு பிரச்சனை போனா இப்ப சொல்ல இயலாது. இப்ப நான் போய் அங்க பள்ளிட்டு முதலாளி நீங்க லோயரை துண்டை காட்டுங்க, உங்கள்ட்ட நாங்க கடையில அங்க வாங்கின சீனி வாங்கினு சொல்றதுக்கு லோயருடைய துண்டை காட்டுங்க, 2 சாட்சியை காட்டுங்கன்னு சொல்லலாமா? ஏலா ஏல. ஏனண்டா நம்ம சமூகத்துடைய வழக்காரன்டா முதலாளி அவருடைய கொப்பில எழுதி வைக்கிறது, உங்களுக்கு ஒரு கொப்பி என்று தருவார், அதுதான் சட்டமாக பேசுமே தவிர இப்ப நாம சொல்ல அது பிரச்சனை வர டைம் இல்ல. எங்க லோயர் துண்டை காட்டுங்க, 2 சாட்சியை காட்டுங்க எல்லாம் சொல்லலாமா? ஏழுமா? ஏழுமா பிள்ளைய? இதெல்லாம் பிள்ளைய பாருங்க, சும்மா விளங்குற மாடம் பிள்ளைல சும்மா கூலா படி சும்மா நோமலா விளங்குறது. ஆனா பிள்ளைல கஷ்டமான பகுதி இது. இருந்தாலும் சும்மா அழகா தலைக்குள்ள போடுற பிள்ளைகள் விளங்கி படிங்கோ, அழகா எழுதுங்கோ, அழகான மார்க்ஸ் வரும். ரைட், இது ஓகே. சொல் செய்ய. அடுத்த ஹாஸ் ஆம். ஹாஸ் என்னடா பிள்ளைகள், குறிப்பாக பிரத்தீகம். பிரத்தீகம்னு சொல்றது பிரத்தீகம் அல்லது குறிப்பாக. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பிரதேசம், அதான் குறிப்புன்னு சொல்றது ஹாஸ். ஆம் உண்டு, அது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது, எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது ஆம். ஹாஸ்ண்டா ஒரு குறிப்பிட்ட நாடு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய விஷயம். அது சொற்கள் விளையாட்டவங்களுக்கும் இப்ப பிள்ளைகள் கடனுக்கு வியாபாரம் செய்யறது, கடனுக்கு வியாபாரம் செய்யறது பிள்ளைகள் வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கடனுக்கு என்ன அட்டைகள் இருக்கு, சரிதானே? நம்ம நாள் அப்படி இருக்குதா சொல்லுங்க, அப்படி இருக்குதா? நம்ம நாட்டுல கூட இந்த பழைய கொப்பியும் அந்த பழைய வேறு அந்த அதே சிஸ்டம் தானே. வெளிநாடுகள்ல அப்படி இல்லை பிள்ளை, அது சிஸ்டம் வேறு. அப்ப அதுதான் நான் இப்ப சொல்றது. ஹாஸ் இந்த வெளிநாட்டை பத்தியா பேசுறேன், வெளிநாட்டை பத்தியா பேசுறேன். குறிப்பிட்ட நாடு குறிப்பிட்ட பிரதேசத்தை பத்தியா பேசுறேன். அப்ப நம்மட நாட்டுல குறிப்பாக கடனுக்கு வியாபாரம் செய்தால் அங்க சாட்சி இருக்குமா? சாட்சி இருக்குமா?
இல்ல சார். சாட்சி கிடையாது. சாட்சி வைக்கிறல்ல பிள்ளைல, சாட்சி வைக்கிறல்ல. உதாரணமாக அப்படி நீங்க சீனி வாங்க போனீங்கன்னா 2 பேரை பக்கத்துல இருக்க 2 பேரை இங்க வாங்கோ, நான் சீனி வாங்க போறேன், 2 பேர் சாட்சிக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறதா? இல்ல. இல்ல. ஆதாரம் என்ன? நம்ம நோட் புக் தான். என்ன ஆதாரம் எது பிள்ளை? ஆதாரம் எது? நோட் புக். அந்த நோட் புக், அந்த முதலாளி எழுதிக்கு நோட் புக் தான் ஆதாரமே தவிர இங்க நாம என்ன சாட்சி எல்லாம் கொண்டு வரல. இது நம்மட சமூகத்தில் இருக்கக்கூடிய, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகள்ல பிள்ளை அது காட் சிஸ்டம், ஆனா அது வேற சிஸ்டம் இல்ல. வெளிநாட்டுல பிள்ளை இப்படி கொப்பில எல்லாம் எழுத மாட்டாங்க, அதுக்கு சிஸ்டம் வேற. இப்ப நாம நம்ம ஹாஸை பத்தி என்ன பேசிட்டு இருக்கிறோம்? ஹாஸ். எனவே ஹாஸ் என்பது கடனுக்கு வியாபாரம் செஞ்சா இந்த டைம்ல நாம சாட்சி கொண்டு வரல. ஆனா கடன் வாங்கினா பொதுவாக இஸ்லாமிய ரூல்ஸ் என்னன்னா சாட்சி இருக்கணும். ஆனா இந்த இடத்துல சாட்சி கொண்டு போறல. ஏனண்டா நம்ம சமூகத்துடைய வழக்கார் என்னண்டா இப்ப சாட்சி கொண்டு வரோம்னா சமூகம் கஷ்டப்படும். நாம உண்மையாகவே ஒரு வீடு ஆனா எழுதுறா 2 பேரும் சாக்கிய கூப்பிடுறா இவ்வளவு கஷ்டம். உண்மையாகவே நாங்க ஒரு காணி வாங்கியிருக்கோம், அந்த காணிக்கு 2 சாக்கி எடுக்கிறோம்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடித்துறோமா இல்லையா? ஓமா இல்லையா? அப்ப இதுக்குள்ள பிள்ளைய நாம இப்ப இந்த சீனி வாங்குறதுக்கு, தக்காளி வாங்குறதுக்கு, இந்த கொச்சிக்காய் வாங்குறதுக்கு இந்த 2 பேர் சாக்கிய கூட்டிட்டு போனா நல்லா அடிக்குமா? கஷ்டமா இல்லையா? சமூகத்தை கஷ்டமா இல்லையா? சொல்லுங்க. கஷ்டம். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது இது ஒரு சமூகத்துடைய வழக்காறு, இங்க சாட்சியெல்லாம் கூட்டிட்டு போக தேவையில்ல, முதலாளுடைய நோட் புக் தான் இங்க சாட்சியாக. இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காறு. இதான் ஹாஸ். பிள்ளைகள் பிள்ளைகள் ஆமுண்டா என்னண்டா பிள்ளைகள்? பொதுவாக எல்லா நாடுகள்லையும் பொதுவாக பிள்ளைகள் இந்த தமிழ் பேசக்கூடிய நாடுகள்ல இந்தியா மலேசியா அதே மாதிரி இலங்கை போன்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இறைச்சின்னு சொன்னா பொதுவாக அந்த நாட்டுல இறைச்சின்னு சொன்னா மாட்டு இறைச்சி தான் சொல்லும். மாட்டு இறைச்சி. நல்லா விளைக்கணும் பிள்ளைகளா. இது என்ன பிரச்சனைடா பிள்ளைகள்? உம்மா என்ன செய்யறாண்டா என்ன தம்பியில சொல்றா, தம்பி வெள்ளிக்கிழமையில என்ன வாங்குற பிள்ளை? நாம வீட்டுல வெள்ளிக்கிழமையில என்ன ஸ்பெஷல்? இறைச்சி. என்ன இறைச்சி? அதுவும் இறைச்சினா உள்ளே இப்ப உண்மையா சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட பெஸ்டாவே கேட்கிறேன், இறைச்சினா நாம பொதுவாக என்ன சொல்றோம்? இறைச்சினா இது இறைச்சி, மாட்டு இறைச்சி. இறைச்சினா மாட்டிறைச்சி தான். ஆனா கோழி இறைச்சினா கோழின்னு சொல்லணும், ஆடுன்னா ஆடுன்னு சொல்லுவோம். ஆனா இறைச்சி என்பதன் ஊடாக நம்ம நாடுல இந்தியா மலேசியா இலங்கை போன்ற பொதுவான நாடுகள்ல இறைச்சின்னா எதுக்கு சொல்றேன்? என்ன இறைச்சிக்கு சொல்றேன்? மாட்டு இறைச்சி. இப்ப பிள்ளைகள் இதுவும் ஒரு பிரச்சனை வரும், இதாலையும் ஒரு பிரச்சனை வரும். வந்தா இங்க சமூகத்துடைய வழக்காரத்தான் பாக்குற. உதாரணமாக உம்மா சொல்றா தம்பிட்ட, தம்பி வாங்கோ, போய் கடையில போய் இறைச்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற. தம்பி போறாரு. என்ன தெரியுதானே? வீட்டை சம்பவம் நடந்திருக்கு. சில வீட்டுல உமா சூடாகினோட உமா கிச்சன்ல நிப்பா, சும்மா அப்படி நிப்பா. இவரு சும்மா அந்த வாங்கின பொருளை வித்தியாசமா வாங்கிட்டு வந்திருப்பாரு. உமாக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? சொன்ன சாமான வாங்காம வித்தியாசமா அவசரமா நிக்கா கிச்சன்ல அந்த கொஞ்சம் தான் என்ன இறைச்சி ஆக்கிட்டு அந்த டைம்ல அவசரமா வாங்கணும் தம்பிட சொல்லி இவரு வேற பொருளா வாங்கி கொடுத்தா என்ன நடக்கு சொல்லுங்க? அடி வாங்குறவுல எல்லாம் அகப்பையால சும்மா நல்லா சூட்டாயுமா தெரியுதானே பிள்ளையா? இதே மாதிரிதான் உம்மா சொல்றா, மகன் போய் இறைச்சி வாங்கிட்டு வாங்கோ. தம்பி போறாரு. போயிட்டு அங்க போய் இறைச்சி கேட்காரு. கடைக்காரர் என்ன செஞ்சிட்டான்டா, அந்த கோழி இறைச்சியை கொடுத்து விட்டான். இப்ப எடுத்துட்டு வாராரு. வந்தவன் உம்மாடா கான் உம்மா பிரிக்க அந்த உம்மாவுக்கு சூடாயிடுச்சு. இப்ப தம்பிட்ட கொடுக்கா போய் மாத்திட்டு வாங்கணும். இப்ப இவரு போறாரு. போனோன்னா அங்க கடையில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இது ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனை பள்ளிக்குள்ள வந்துட்டு அந்த பள்ளிக்கு வந்தா இப்ப இதுக்கும் இஸ்லாத்துல தீர்ப்பு இருக்காண்டா? தீர்ப்பு இருக்கிறது அல் உருஃப் அடிப்படையில். என்ன தீர்ப்புண்டா? இப்ப பள்ளியால விசாரிப்பாங்க, தம்பி நீங்க என்ன போய் கேட்டீங்க? தம்பி சொல்லுவார், நான் இறைச்சி போய் கேட்டேன். முதலாளி நீங்க என்ன கொடுத்தீங்க? நான் கோழி இறைச்சி கொடுத்தேன். அவர் என்ன கேட்டார்? இறைச்சின்னு கேட்டார். இப்ப யாரு கேட்டது சரி, யாரு கொடுத்தது தவறு? தம்பி கேட்டதுதான் சரி. பிழை கடைக்காரன் தான் இருக்குது. ஏனண்டா நம்மட சமூகத்துடைய வழக்கார் என்னண்டா, நம்மட நாட்டுடைய வழக்கார் என்னண்டா, இறைச்சி என்று சொன்னா அது மாட்டு இறைச்சி தான். இறைச்சினா மாட்டு இறைச்சி தான். அப்ப கடைக்காரன் தான் பிழை இருக்குது. இப்ப தீர்ப்பு வழங்கப்படும் தம்பிக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கப்படும். இது குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? உம்மா தம்பி அனுப்புவார், தம்பி போவார், அங்க இறைச்சி வாங்குவார், இந்த கடைக்காரர் திரும்ப வருவார். குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குதா?
இல்ல சார். இல்ல. என்ன அப்ப இது ஒரு சமூகத்தோட வழக்காறு. இந்த வழக்கார வச்சுத்தாம்புலே தீர்ப்பு வழங்குறது. அப்ப குர்ஆன்ல சுன்னாவுல சொல்லப்படாத ஒரு வழக்காறு இருக்கும். அது சமூகத்துல அதை பின்பற்றிட்டு இருப்பாங்க. அது இஸ்லாத்துல கூடும். அது பிரச்சனை இல்லை. நல்ல வழக்க வழக்கம் தானே. நல்ல வழக்க வழக்கம் அத சமூகம் பின்பற்றாங்க. ஆனா அதால ஒரு பிரச்சனை வந்தால் இப்ப சமூகத்துடைய வழக்கார வச்சுத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்குதல். அதுதான் அல் உரூப். இதுதான் துணை சட்ட மூலாதாரங்கள்ல ஒரு முக்கியமான ஒன்றாக உரூப் என்ற விஷயம் காணப்படுகிறது. விளங்கிட்டா பிள்ளைகளே, எங்கட பிள்ளைகளே, விளங்கிட்டா பிள்ளைகளே? ஆம் சார். ரைட். எல்லாரும் கிளியராமா? பிட்டா சும்மா அழகா தலைக்க பட்டுட்டா, அழகா பட்டுட்டா சொல்லுங்க. ஆம் சார். நல்ல விளங்கி. கட்டாய புள்ளையா என்ன புள்ளைய முக்கியமான தலைப்பு புள்ளையா ஏண்டா இது இஸ்லாம் புள்ளைகள் இஸ்லாமிய நாகரிக புள்ளை எல்லா புள்ளைகளுக்கும் தேவையான ஒரு தலைப்பு. கேட்டா புள்ளைகள் முக்கியமா ஏன்னா மிச்ச புள்ளை கஷ்டப்படுற ஒரு தலைப்பு உண்டு. அதனால புள்ளை நல்ல அழகா தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிற உருஃபுண்டா என்ன 2 மார்க்ஸ் என்ன இஸ்லாம் பிள்ளைகளுக்கு. ஆனா இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு போய் அது 4 மார்க்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்கிறேன்டா ஏன்னா இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு அது 4 மார்க்ஸ் இல்ல, இந்த 2 மார்க்ஸ் இல்ல, அவங்களுக்கு 4 மார்க்ஸ் தான் வரும். உங்களுக்கு பிள்ளைகள் அப்படி இல்லை. இஸ்லாம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அது 2 மார்க்ஸ் தான். அப்படி இருக்குது. சரியா பிள்ளைகள்? இஸ்லாமிய நாகரிக 2 மார்க்ஸ் சிஸ்டம் இல்ல, 4 மார்க்ஸுக்கு வரும் அவங்களுக்கு. இப்படி பிள்ளைகள் இது பிள்ளைகள் பொதுவாக 10 மார்க்ஸுக்கு வரலாம் என்ன, அல்லது பிள்ளைகள் எப்படி ஒரு 4 மார்க்ஸுக்கு வரலாம். இப்படி வார டைம்ல பிள்ளைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த டைம் ஷெடியூல் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் நாங்க அந்த கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ண பழகி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க பிள்ளைங்க, நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். இதோட நாங்க எங்களோட துணை சட்ட மூலாதாரம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த டியூட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன. இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் அவசரமாக குரூப்ல இணைந்து கொள்ளுங்க. ரெக்கார்டிங்க போடுவோம் பிள்ளைகள். நல்லா படிங்கோ. பாடமெல்லாம் ஃபுல்லா கிளியர் தானே? போயிட்டு வரவா அப்ப? ஓகே பிள்ளைகளா, அப்ப இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அடுத்த கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். போயிட்டு வர பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம்.